மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். நம்ம இந்த உலகத்தில் ரெண்டு பேரை பார்க்குறோம். ஒன்று, எப்போ பார்த்தாலும் இன்ப துன்பத்தில் மூழ்கி, பந்தத்தில் மூழ்கி, பற்றில் மூழ்கி கொஞ்ச நாள் சுகத்தை அனுபவிக்கிறது, பிறகு துக்கத்தை அனுபவிக்கிறது. பிறகு சுக துக்கம். துக்கத்தவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும் கிடையாது, சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும் கிடையாது. ரெண்டுமே கலந்து மாறி மாறி அனுபவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு குரூப். இது அஞ்ஞானி, பழத்தை சாப்பிடும் பறவை. இன்னொரு குரூப் உலகத்தில் அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். அது பின்னாடி சொல்ல போகிறார். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்காது. ஆனால் இந்த இன்பமோ துன்பமோ பாதிக்காது. அதை மெனக்கிட்டு அந்த இன்பமோ துன்பமோ அவனை பாதிக்கிறதில்லை. அவன் எப்பயுமே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் மேலோட்டமாக துக்கத்தை இருக்கிறது மாதிரி இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அவன் ஆனந்தமாக நிறைவாக இருக்கான். இது ஞானி, ஞானத்தினால் வரக்கூடிய. இது ஒரு பறவைன்னு சொன்னார். இதான் நம்ம ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, உலகத்தில் மூழ்கி இருக்கிறவங்க. இன்னொருத்தவங்க உலகத்திலே வாழ்ந்துக்கிட்டு மூழ்காமல் இருக்கிறவங்க. இங்கே அதை ரெண்டு பறவைக்கு உதாரணமாக சொல்லி இங்கே பிரிக்கிறார். அந்த உலகத்திலே மூழாமல் இருக்கிறவன் நான் பரமாத்மான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், இவன் ஜீவாத்மான்னு நினைக்கிறான். அந்த நினைக்கிறது ரெண்டுமே சிதாபாச தத்துவம் தான். அந்த மனசில் இருக்கக்கூடிய பிரதிபிம்ப தத்துவம் தான். அதுதான் உயிர் தத்துவம்னு சொன்னேன். இதற்கு காரணம் என்ன? இவன் துக்கப்படுறதுக்கு காரணம் ஆத்ம அனாத்ம அறிவு இல்லை. எந்த அறிவு இருக்கோ இல்லையோ, தன்னை பற்றிய அறிவும் தன்னுடைய உடல் உலகத்தை பற்றிய அறிவும் தெளிவாக இருந்துச்சுன்னா அவன் துக்கப்பட மாட்டான். இந்த ரெண்டு அறிவு இருந்தால் அவன் துக்கப்படுவான், சம்சாரத்தில் உழலுவான். இந்த அறிவை தெளிவாக அவன் மனசில் பதிஞ்சு, ஆழமாக பதிஞ்சு, அதில் சந்தேகமே இல்லாமல் நிலை பெற்றாச்சுன்னு சொன்னால் இங்கேயும் ஆனந்தமாக இருப்பான். இறந்த பிறகு பிறக்கவும் மாட்டான். அவன் ஒருத்தந்தான் பிறக்க மாட்டான். மிச்சம் எல்லாத்துக்கும் பிறவி உண்டு. வேறு லோகத்துக்கு கூட போகலாம், பிரம்மலோகத்துக்கு போகலாம், விஷ்ணு லோகத்துக்கு போகலாம், அங்கே போய் இந்த ஞானத்தை அடைஞ்சாத்தே மீண்டும் பிறக்காமல் இருப்பான். அங்கே சிவனே போதிப்பார், ஒருவேளை பிரம்மா போதிப்பார், இல்லாட்டி விஷ்ணு போதிப்பார். எங்கே போனாலும் இந்த ஆத்ம அனாத்ம தத்துவம் புரிஞ்சாத்தே நிறைவு பிறவா தன்மை வரும். அது வரைக்கும் அவன் சம்சார சக்கரத்தில் உழல்வான். அந்த அறிவு உள்ளது தான் ஞானி பறவை. இங்கே சொல்லக்கூடிய ரெண்டு பறவை சொன்னார் பார்த்தீங்களா, அது என்ன அறிஞ்சிருக்கு? தன்னை பற்றி அறிவு. சினிமா பாடலே எம்ஜிஆர் பாட்டு ஒன்று வரும், சொல்லியிருக்கேன். உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்ட்டார். உன்னை எறிந்தால்ங்கிறார். அது படத்தில் ஏதோ ஒரு வருது பாருங்கள், உன்னை எறிந்தால்ங்கிற வார்த்தைனே சொல்லப்படுவாங்க. அப்போ நம்மை பற்றிய அறிவும் நாம் இருக்கின்ற இந்த உடலும் உலகத்தை பற்றிய அறிவும் தெளிவாக இருக்கணும். இந்த உடலினுடைய தன்மை என்ன, உலகத்தினுடைய தன்மை என்ன, இதற்கு ஆதாரமான உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய தன்மை என்னங்கிறத புரிஞ்சாச்சுன்னு சொன்னாதான் இந்த ஞானம்தான் இந்த ஞானிக்கு பலத்தை கொடுக்கின்றது, துயரத்திலிருந்து விடுபடுகிறது, பந்தத்திலிருந்து விடுபடை வைக்கிறது. இந்த ரெண்டு தத்துவம், ஆத்ம அனாத்ம தத்துவம். இது அறிகிறவன் ஞானி பறவை, இது அறியாதவன் அஞ்ஞானி பறவை. அவன் உழலுகின்றான் இந்த உலகத்தில். பொதுவாக எல்லா விஷயத்துலேயுமே ஒரு தெளிவில்லாத அறிவு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். தெளிவான அறிவு இருந்தால் தப்பிச்சிருவோம். தெளிவில்லைன்னா எல்லா விஷயத்துலேயுமே நம்ம பார்க்கணும். நம்மளுடைய அறிவு இல்லாட்டி அதை சார்ந்து அவங்கள நாடியாவது பண்ணணும். நம்மளே பாருங்கள், உடம்பு மோசமாக இருக்குது, நம்மளுக்கே கொழுப்பு சத்து ஜாஸ்தியாகிடுச்சு, சுகர் ஜாஸ்தியாகிடுச்சு. சாப்பிட உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன அறிவோடு உட்காருவான்? இவ்வளோதான் சாப்பிடுன்னு உட்காருவான். அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக போட்டுருவாங்க. இன்னும் ரெண்டு சாப்பிட்டா என்னன்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? அப்படியே உள்ள ஒன்றுன்னா போய் இனிமேல் சாப்பிட முடியாதுன்னு நினைக்க வந்தப்பறம் எந்திரிக்கிறது இருக்கா இல்லையா? கண்ட்ரோல் வருதா? அங்கே அறிவு வேலை செய்யுதா? வேலை செய்கிறது இல்லை. அப்போ அந்த அறிவு சாதாரண விஷயங்களில் கூட சொல்கிறேன். அப்போ துக்கம் தானே வரும். அப்போ சாதாரண விஷயங்களே அறிவு வேலை செய்யலைன்னா துக்கம் வந்துடுது. இந்த அறிவு வேலை செஞ்சுன்னா எல்லா துக்கமும் போயிடும். எப்படிப்பட்ட அறிவு? தன்மை பற்றியும்
இந்த உடலை பற்றியும் உலகத்தை பற்றியும் அறிவு. அதை இங்கே தெளிவாக சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ எந்த அறிவை அடைந்தாலும் இந்த ஆத்ம அனாத்ம ஞானம் வரும் வரை நீ உலகத்தில் பந்தப்பட்டுத்தான் இருப்பாய். இந்த அறிவை அடைந்து விட்டால் கட்டாயம் பந்தத்தில் இருந்து விடுபட்டு விடுவாயின்னு சொல்கிறார் இங்கே. மற்றவங்களுக்கெல்லாம் அப்பப்போ சந்தோஷம் வரும், அவனும் சுகமாக இருப்பான். என்ன பண்ணுவான், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் திருப்பி கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவான். சுகமும் இவனுக்கு துக்கம்தான், துக்கமும் துக்கம்தான், ரெண்டுமே துக்கம்தான். இவன் அனுபவிக்கிற சுகம் அடுத்து வரக்கூடிய துக்கத்துக்கு காரணமாக இருக்கும். ஞானி அனுபவிக்கிற உலக சுகம் அவனுக்கு பெருசாக தெரியாது. இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டால் ஒன்று. இருந்தாலும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிற மாட்டான். துக்கம் வந்தாலும் துக்கம் வராது, கஷ்டம் வரும் உடம்புக்கு. அந்த கஷ்டத்தை அவன் என்ன பண்ணுவான், மாற்றிடுவான். கஷ்டம் எல்லாத்தையும் போதும் பின்னாடி சொல்ல போகிறாரு. ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் விவகாரத்தில் வெளியே ஒன்றுமே வித்தியாசம் தெரியாதும்பார். இவனுக்கு நோய் வராமல் இருக்கா ஞானிக்கு? எந்த ஞானிக்கு நோய் இல்லை? பார்த்தா நம்மளை விட அவங்களுக்கு ஜாஸ்தியாக நோய் வருது. சன்னியாசிகளுக்கு இல்லறத்தாரோட உடம்பு வீக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய நோய் வருது. பெரிய பெரிய ஞானிகள்லாம் பார்க்குறோம். ரமண மகரிஷிக்கு கையில் புற்றுநோய், ராமகிருஷ்ணனுக்கு தொண்டையில் புற்றுநோய் இருந்தா இல்லைங்களா? கஷ்டம். ஆனால் அவங்க துக்கப்பட்டதில்லை. அதனால் கஷ்டத்துக்கும் துக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இந்த ஞான பலம் என்ன பண்ணுது, உடல்லாம் இப்படித்தான்ப்பா இருக்கும், இப்படித்தான் வரும், இப்படித்தான் போகுங்கிற அறிவு இருக்குது. இதுக்கு ஆதாரமாக நான் இருக்கேன், அந்த ஆத்மா இருக்குது, அது என்றைக்கும் அழியாத தத்துவங்கிற அறிவு இருக்குது. இது வந்துச்சுன்னு சொன்னால் அவன் விடுபடுறான். அது வராத வரைக்கும் அவன் மோட்சத்தில் தான் இருக்கின்றான். வந்துச்சுன்னா மோட்சத்தில் இருக்கான். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த அறியாமையில் இருப்பவர்கள் அறிவோடு இருக்கக்கூடியவங்களை பார்த்து கேலி வேற பண்ணுவாங்க. இப்போ உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணான்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கங்களேன், எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்காங்கன்னு சொன்னால் அவனை பார்த்து கிண்டல் பண்ணுறது எல்லாம் அதுவும் இருக்கா இல்லையா? காலேஜில் ஒரு பையன் படித்தான், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான். நாங்கள் கொஞ்சம் ஜாலியாகலாம் அப்படி சினிமா இல்லை, அவன் ஒருத்தர் மட்டும் போக மாட்டான். இந்த ரொம்ப ஜாலியாக இருக்கேன் கூப்பிட்டு சொல்லிட்டு, நீங்களாம் ஏன்ப்பா உலகத்தில் பாரமாக இருக்க பிறந்துங்கிறான். அவன் தான் உண்மையிலே நல்லா இருக்கான், அவனை பார்த்து கிண்டல் வேறு. நீ ஏன் உலகத்தில் பாரமாக இருக்கேன்னு வேறு கேலி வேறு. இந்த பழைய சினிமா பாட்டு ஒன்று, ஓ ரசிக்கும் சீமானேன்னு ஒரு பாட்டு இருக்கு பராசக்தி படத்தில். விண்ணுலக இன்பம் அதை நாடி இன்ப வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி. அது அஞ்ஞானிகள் பாடுற பாட்டு. எங்கேயோ ஒரு பெரிய சுகம் இருக்குன்ட்டு இந்த சுகத்தில் விட்டுட்டு போறியே அப்படின்னு ஒன்று இருக்குது. வேதாந்தத்தில் முக்கியமான கருத்து இருக்குது. நம்ம சாதனைகள் பண்ணும் பொழுதும் முழுசாக உலகத்தை விட்டு போகவே சொல்லலை. சில பேர் என்ன நினைக்கிறதுக்கு போனோம்னா எல்லாத்தையும் விட்டு போயிடும், குடும்பம் போயிடும், தொழில் போயிடும், அது போயிடும், இது போயிடும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை முறைப்படுத்துது, ஒழுங்குபடுத்துது. ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி இருந்தோம் சொன்னால் நம்ம இந்த பக்குவத்தை அடைஞ்சு அதுக்கு பிறகு எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு பெரிய நிலைக்கு போகுது. அதெல்லாம் இந்த இதிலே இன்னும் 2-3 ஸ்லோகம் கழித்து அதை ரொம்ப விளக்குறார். விளக்கிட்டு பிறகு அதுக்கான பக்தியை பற்றியெல்லாம் விளக்க போகிறார். அதெல்லாம் ரொம்ப சாதனைகள் எப்படி வாழணும் அதெல்லாம் நல்லா வரப்போகுது, அங்கே பார்ப்போம். இங்கே தத்துவம் போது ஒரு 2-3 ஸ்லோகங்களில். அதனால் அறியாமையில் இருக்கும் வரை உனக்கு பந்தம்தான், துயரம்தான், சம்சார சக்கரம்தான். அவன் எப்பொழுதுமே ஞானம் வருவரை பந்தப்பட்டுத்தான் இருப்பான். ஞானம் அடைந்து விட்டால் அவன் எப்பொழுதும் ஞானத்தோடு இருப்பான் அப்படிங்கிறார். என்ன சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் மேலோட்டமாக இருக்குமே ஒழிய ஆழ்மனதில் அவனுக்கு துயரம் இருக்காது. எவ்வளவுதான் இவன், அதே மாதிரி இவன் எவ்வளவு சந்தோஷத்தில் இருந்தாலும் துயரம்தான், சம்சாரி தான். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி பெரிய ஒரு ஞானமும் இல்லை, எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அவனை தனியாக கூப்பிட்டு கேளுங்க, முழுசாக நிறைவு ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லவே மாட்டான். துக்கம்தான் வரும், கொஞ்சம் நேரம் அனுபவிப்பான், அந்த நேரம் இருக்கு. பிறகு பார்த்தா 1008 பிரச்சனை, அதை மறக்கிறதுக்கு திருப்பி இப்படியுமே மாறி மாறி போய்கிட்டே இருப்பான். இவன் அப்படி இல்லை, வெளியே சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்கும், ஆனால் நிறைவோடு இருப்பான். முக்தன் முக்தன் தான், பக்தன் பக்தன் தான். நான் தான், நீ தான் சொல்லுவோம்ல, அது மாதிரி அஞ்ஞானி அஞ்ஞானி தான், ஞானி ஞானி தான் அப்படிங்கிறார். எப்பொழுதுமே இதை பிரிக்க முடியாது. ஞானத்தோடு இருப்பவன் மோட்சத்தில் இருக்கின்றான், ஞானத்தில் இல்லாதவன் பந்தப்பட்டு இருக்கின்றான். பழத்தை சுவைக்காத பறவையானது, ஞானியான பறவையானது தன்னை பற்றியும் இந்த உலகம் உடலை பற்றியும் அறிந்திருக்கிறது, அதனால் பந்தப்படவில்லை. இனியொன்று, இது இரண்டையும் அறியவில்லை, அதனால்
பந்தப்பட்டு இருக்கின்றது. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த 18வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஞானத்தை பற்றிய வர்ணனையை சொல்கிறார். இந்த ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் சொல்வார், அஞ்ஞானியை பற்றியும் சொல்லிடுவார். ஞானியினுடைய பெருமையெல்லாம் விளக்கிட்டு போகும்போது அஞ்ஞானியினுடைய சிறுமையை சொல்லுவார். ஏன் அதை சொல்லணும்னு சொன்னால் அப்போ தான் ஞானியின் பெருமை தெரியும். ஒருத்தர் ஒரு சினிமாவில் பார்த்தேன், ஒரு ஹீரோ இருப்பான், ஃபோட்டோ எடுப்பான், நிற்பான், அந்த ஜோக்கர் இருப்பான் பார்த்தீங்கன்னா, அவன் நீயும் பக்கத்தில் உனக்கு எவ்வளோ பெருமை, என் பக்கத்தில் வந்து நிற்க சொல்கிறேன்பான். அதுக்கு நிற்க சொல்லலை, நீ நின்னாத்தே நான் அழகாக தெரியும்பான். அது மாதிரி அறியாமையில் இருக்கவங்க இருந்தால்தான் அறிவுக்கு மகிமை தெரியும். ஒரு முட்டாள் இருந்தால்தான் அறிவாளியினுடைய பெருமை தெரியும். முட்டாள் இல்லைன்னு வச்சுங்க, அறிவாளியுடைய பெருமையே தெரியாது. அதனால் என்ன சொல்கிறாரு, அறிவில்லாதவன் படக்கூடிய துயரத்தையும் அறிவில்லாதவன் படக்கூடிய கீழ்மையை பற்றி அங்கங்கே வர்ணிப்பார். ஒரு வீட்டிலே இருக்கான், ஒருத்தர் கூட எல்லாரும் முட்டாளாக இருக்காங்க, ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க, தெளிவாக இல்லை அப்படின்னா அதனால தான் நீ அறிவாளியாக இருக்க. எல்லாரும் அறிவாளியும் நீ அறிவாளி சொல்லிக்கிறியா, நீயே உன்னை அறிவாளினே சொல்ல முடியாது. இந்த அறையில் பாதி பேர் அறிவாளின்னா என்ன அர்த்தம், பாதி பேர் முட்டாள்னு அர்த்தம். அப்படி தானே சொல்ல முடியும். எல்லா அறிவாளியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ இந்த கீழ்மையினுடைய பெருமை தெரியணும், தெரிஞ்சால்தான் உயர்த்தவனுடைய பெருமை தெரியும். அதனால் முட்டாளாக இருக்குன்னு கவலைப்படக்கூடாது, அது நம்மளுக்கு பெருமை. ஏன்னா நம்ம அறிவை வெளிப்படுத்துறதுக்கு முட்டாள்கள் இருந்தால் தான் நம்ம அறிவை வெளிப்படுத்த முடியும். அதனால் அறியாமையில் இருப்பவர்கள் நிறையா பேர் இருக்கிறதுனால தான் அறிவினுடைய மகிமையும் தெரிகிறது. ஞானியை பற்றி விளக்க போகிறாரு. ஞானின்னா சில பேர்லாம் என்னமோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவர் சாதாரண மனுஷன் மாதிரி இருப்பார்னு சொல்ல போகிறார், அங்கே பார்க்கலாம் நம்ம. அதனால் ஒரு கெடுதல் பண்ணுறவங்களோ இல்லை அறிவில்லாமல் இருக்கிறவங்களோ பக்கத்தில் இருந்தால் அவங்களாம் நம்ம ஞானத்தை மெருகூட்டுறாங்கன்னு நினச்சிக்கணும். நம்மளுடைய அறிவை மெருகூட்டுறாங்கன்னு நினச்சிக்கணும், அதை கீழ்மையாக நினைக்கக்கூடாது. நம்ம அறிவை அவங்க மெருகூட்டுறாங்க, பெருமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. எந்த ஒரு கருவியுமே பார்த்திங்கன்னா அப்பப்போ பதப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகுறேன், மழுங்கி போயிடும். அப்போ நம்ம அறிவு வேலை செய்யணும்னா எப்படி இருக்கணும், பல பேர் முட்டாளாக இருக்கணும். அதனால் அதையும் பற்றி சொல்கிறாரு. இன்னொன்று, நம்மளுக்கு நல்ல அறிவு இருக்குங்கிறது எப்போ தெரியுங்களா, நம்மளுக்கு சோதனை வந்தாக்கும் தெரியும். சோதனை வரலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியுமா, தெரியவே தெரியாது. இப்போயே எடுத்துக்கங்க, ஆப்ரேஷன் சிந்தூரா, அதுக்கு ஒரு பெரிய சோதனை முதல்ல வந்துச்சா இல்லையா, எல்லாரும் கவலைப்பட்டோம். ஒரு 26 பேரை அடித்து கொண்டுட்டான். நம்மளுடைய போர் கருவிகளுடைய மகிமையே நம்மளுக்கு தெரியலை. இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் நடக்கலைன்னா நம்ம நாட்டினுடைய பலமே நம்மளுக்கே தெரிஞ்சிருக்காது. அப்படி அடிச்சிருக்காங்க. பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு தயார் பண்ணி வச்சு இது இப்போ ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. அந்த சோதனை என்னாச்சு, நம்மளுக்கு நம்மளுடைய அறிவு பலத்தை காமிக்கிறதுக்கு ஒரு அறிகுறியாச்சு. அதாவது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ கீதை இருக்குது, எத்தனையோ லட்சம் பேர் செத்ததுனால கீதை கிடச்சி. போர்க்களத்திலான வந்துச்சு. போருங்கிறது, துயரங்கிறது, கெட்ட சூழ்நிலை, நல்ல சூழ்நிலைங்கிறது எல்லா காலத்துலையும் இருக்கும். நம்ம நினைக்கிறோம் இப்படி ஒரு சூழ்நிலை மாறும், சூழ்நிலை என்றைக்கும் மாறவே மாறாது. அப்படி நல்ல சூழ்நிலையாக வந்தால் திருப்பி ஒரு கெட்ட சூழ்நிலை வந்துடும். அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு என்னென்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நம்ம நாட்டில் அசோகர் பௌத்த மதத்தை பரப்புனார். அசோக சாம்ராஜ்யம் ஃபுல்லாக வந்துச்சு. அப்போ போரே கூடாது, அவங்க கலிங்க போரில் மரணம் அடைஞ்சவங்களை பார்த்து போரே கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி சமாதானத்தை பண்ணார். எப்படி சண்டை பயிற்சி ஞாபகத்தில் நிற்கும்? மகாபாரத யுத்தத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அணு ஆயுதங்கள் பிரயோகப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, அணுக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு. ஏன்னா அஸ்திரங்கள்னே அணுதான். ஒன்றை விட்டால் 10,000 பேர் சாகிறான, சாதாரண அம்பை விட்டால் சாக முடியுமா? அந்த மாதிரி போர் முறைகள்லாம் எப்படி மழுங்கி போச்சுன்னு சொன்னால், இவருடைய காலகட்டங்களில் அந்த போர் தந்திரங்கள் நிறைய மறக்கடிக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் அந்நிய நாட்டு படை நம்ம நாட்டுக்குள் நுழைஞ்சதே கிடையாது. பிறகுதான் வந்துட்டான், அதையும் மீறி போராடினாங்க. பெரிய பெரிய சோதனைகள் வந்துச்சு. பார்த்தீங்களா இல்லையா? ஒரு அமைதிக்கு பின்னாடி பெரிய சோதனைகள், பெரிய அடிமைத்தனம், பிறகு இப்போ ஒரு புரட்சி, இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி வாழ்க்கையிலையும்
முழுசாக அமைதியாக ஒரு நல்ல சூழ்நிலை எப்பயுமே இருக்கும்னு கற்பனை கூட பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையை நாம் எப்படி சந்திக்கிறோங்கிறதே இந்த அறிவு, இந்த ஞானம். தன்னை பற்றிய ஞானம். உலகம்னா இப்படி இருக்கும், நம்மன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அறிவு தான் நம்மளை பந்தப்படுத்தாமல் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கக்கூடிய அறிவு. இது சில பேருக்கு இந்த ஆத்ம தத்துவம் அனாத்ம தத்துவம் உடனே புரியாது. ஞாபகம் வச்சுக்கல. பக்தியை பற்றி பேசினா புரியும், பண்புகளை பற்றி பேசினா புரியும், ஆத்மாவை பற்றி பேசினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அறிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வரும். இந்த அறிவு வர்றது வரைக்கும் வேறு அறிவு என்ன அறிவு வந்தாலும் ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. எதாவது தெரிஞ்சுக்கணும். இந்த அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் ஆச்சரியமாக தெரியாது. இந்த ஆத்ம தத்துவ ஞானம் இந்த உலகத்தினுடைய ஞானம், உலகம் எப்படி தோன்றுச்சு எப்படி வந்துச்சுங்கிறது மித்தியாங்கிற ஒரு ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சயின்ஸ் பெரிய பயங்கரமாக சொல்கிறான், இவன் அப்படியா அப்படிம்பான், இவன் மனசுக்குள்ளே பூன்னு போயிடும். வெளியே சும்மா அப்படியாம்பான், அப்படி இவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கிற சொல்கிறான். இப்போ ஒன்றும் இல்லை, சொன்ன ஒரு விஷயம், கடவுளுடைய படைப்பில் இந்த கைரேகையில் கோடிக்கணக்கான டிசைன் வச்சுருக்காரு. உண்மைதானே? ஒரு ரேகை மாதிரி இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்கா? இப்போ 500-700 கோடி மக்கள் இருக்காங்க, ஒருத்தர் மாதிரி இருக்க முடியும் இல்லையே. இதுக்குள்ளே எப்படி வைக்க முடியுது? ஆச்சரியம்தான். ஆனால் ஞானிக்கு ஒன்றுமே இல்லை பண்ணுருவான், அது பெரிய விஷயமே இல்லைம்பான். ஏன்னா எல்லாம் மித்தியாங்கிற ஞானம் வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே தோணாது. அதனால தான் இந்த அறிவு தான் நிறை பெறக்கூடிய ஒரு அறிவுங்கிறார். அந்த அறிவை உடைய ஞானி அவன் யார்? முக்தன் ஞானி, பந்தப்படாத ஞானி அப்படிங்கிறார். அதனால் சம்சாரிங்கிறவன் இந்த தன்னை பற்றிய அறிவும் இல்லை, உலகத்தை பற்றியும் அறிவு இல்லை. அதனால் துயரப்படுகின்றான், மீண்டும் மீண்டும் பிறக்கின்றான். எல்லாரும் ஞானம் வந்தாச்சு, ஞானி ஆகிட்டார்னா அவர் நல்ல சூழ்நிலை வந்துடும் அப்படிலாம் நினைக்கிறான். அப்படிலாம் ஒரு நாளும் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானம் ஞானி அடைஞ்சாச்சுன்னா அவருக்கு எல்லா சூழ்நிலையும் அப்படியே அழகாக அமைஞ்சுன்னு நினைக்கும். அவருக்கு தான் கஷ்டம் நிறையா வரும். சதாசிவ பிரம்மேந்திரர் அவர் இப்போ எல்லோரும் கும்பிட்றோம். அவர் இருக்கும்போது அவர் வெட்டியிருக்காங்க கையை காலெல்லாம். இன்றைக்கி அவரை கும்பிட்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த நேரம் வந்திருக்கு அவருக்கு. அதனால் ஆனால் அது ஒரு கஷ்டமாக தெரியலை. அதனால் சூழ்நிலைங்கிறது நம்ம பிராரப்த கர்மம் எப்படி வந்துச்சோ அப்படித்தான் இருக்கணும். அதனால் இந்த 2 பறவை சொல்லியிருக்கிறாரு. அந்த பறவை ஒன்று பந்தப்பட்ட பறவை, பந்தப்படாத பறவை. பந்தப்படாத பறவை பலமுடைய பறவை, பந்தப்படுற பறவை பலவீனமான பறவை. இந்த பந்தத்திற்கும் பலவீனத்திற்கும் காரணம் அறியாமை. எதை பற்றிய அறியாமை? தன்னை பற்றியும் உலகத்தை பற்றியும் அறியாமை. இந்த பந்தப்படாத பறவைக்கு உள்ள காரணம் அறிவு. என்ன அறிவு? தன்னை பற்றிய அறிவு, இந்த உடலை பற்றிய அறிவு, இந்த உலகத்தை பற்றிய அறிவு தெளிவாக இருக்குது. தன்னை பற்றிய அறிவு என்ன நான் தெளிவாக சொல்லலை. முதல்ல ஒரு 4 தத்துவம் சொன்னேன், அதுதான் இது. அதை திருப்பி திருப்பி வரும்போது புரியும். ஆத்மா, உடல், ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல், அதில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் உயிர் தத்துவம். இதற்கு ஆதாரமானது ஆத்ம தத்துவம். ஆதார தத்துவம் தான் என்றைக்கும் மாறாது. அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். இந்த பிரதிபிம்பம் மாறிடும். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான அறிவு. மற்ற எல்லாம் போலியாக இருக்குது. இப்போ எதுவுமே நட கிடையாது. சூரியன், சந்திரன், பூமி முதல் கொண்டு ஒரு காலத்தில் போயிடும் இல்லையா? அது 200 கோடி வருஷம் இருக்குன்னா காலங்கிறதே பொய். அப்புறம் எப்படி 200 கோடி வருஷம்னா 1000 கோடி வருஷம் இருந்தான்னா காலங்கிறதே பொய்ங்கிற தத்துவம் புரியும். கால தத்துவமே பொய்ங்கிறத புரிஞ்சுக்கிற முடியும். கால தத்துவம் பொய்ங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, ஆழ்ந்த உறக்கம், முழிச்சு பார்க்குறீங்க, 10 மணி நேரம் தூங்கியிருக்கிறீங்க. தெரியுமா? 10 மணி நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது டைம் தெரியும். தூங்கின பிறகு காலமே தெரியாது, டைமே தெரியும். சில பேர் அன்கான்ஷியஸ் போயிடுவான். 15 வருஷம் போயிருக்கான், இப்போத்தே படுத்து எந்திரிச்ச மாதிரி இருக்கும். அவனுடைய மைண்டில் கால தத்துவமே இல்லை. விண்வெளியில் போனால் டைம் மாறிடுதுங்கிறாங்க. நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு 50 வருஷம் கழித்து வந்தீங்கன்னா அதே உடம்புல தான் வருவீங்கிறாங்க. முதுமையில் அடைய மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு காலமே அங்கே போனால் எல்லாமே மாறி போயிடும். இந்த காலமே பொய்யுங்கிறதையும் வேதாந்தத்தில் நிரூபணம் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, எல்லாம் அனித்தியங்கிற தன்மை வரும்பொழுது இந்த அறிவு தான் நம்மளுக்கு பலமான அறிவாக இருக்கிறது. மீண்டும் இதே லட்சணத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ சொன்னது தான்,
இந்த உலக விவகாரங்கள் எல்லாமே என்ன விஷயத்தில் ஈடுபட்டாலும் அது பொய்ங்கிற அறிவு உனக்கு இருக்குமா? இந்த எந்த வசத்தில் ஈடுபட்டாலும் சரி அவனுக்கு எப்படி இருக்குமா? எல்லாமே மேலோட்டமாக இருக்குது, உண்மையிலேயே இல்லைங்கிற அறிவு இருக்கும். இவன் எப்படின்னா கனவுலேருந்து வெளிச்சது மாதிரி. அறியாமையில் இருக்கவனுக்கு எப்படி இருக்கும்? கனவுல இருந்துக்கிட்டே தான் இருக்கான், விழிக்கலைன்னாங்க. அது விழிக்காமல் இருக்கான், அது உண்மை. கனவே உண்மை நினைக்கிறது போய் நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற கருத்தை அடுத்து சொல்கிறார். அதாவது இவன் உடலில் இருந்தாலும் உடலில் இல்லாதவனாக இருப்பான், செயல் செய்தாலும் செய்யாதவனாக இருப்பான், வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இல்லாதவன். இது திட்டுற வார்த்தை. நம்ம அவன் இருந்தாலும் ஒன்றுப்பா இல்லாட்டாலும் ஒன்றுப்பான்னு திட்டுறோம் பாருங்கள். அப்படி தான் ஞானி இருப்பானா அவனை பொறுத்தவரையில், மனசை பொறுத்தவரையில். இதெல்லாம் அஞ்ஞானியின் பார்வையில் அவன் உடம்புல இருந்தன்னா இல்லாட்டி என்னன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க இருந்தாலும் இல்லாத மாதிரி இருப்பான். இது திட்டுற வார்த்தை அஞ்ஞானியினுடைய பார்வையில் பார்த்தா. நீ இருந்து என்னப்பா பிரயோஜனம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இவன் உடம்புல இருந்தாலும் கூட அந்த இருக்கிறது மாதிரி அவனுக்கு இல்லை, இருப்பான் ஆனால் இல்லாத மாதிரி தான் அவன் இருப்பான். ஏன்னா எல்லாமே பொய்ன்னு இருக்கான். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவனுடைய நம்ம சாதாரண மனுஷனுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த உடம்புல இருக்கும்போது நல்ல ஆரோக்கியமான உடம்பு இருக்குது, நல்ல ஒரு பலம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ இவன் நடவட பாவனையில் எப்படி இருக்கான்? மாறிடும். நடவட பாவனையெல்லாம் மாறிடும். ஒரு கம்பீரம் அப்படியே வந்துடும், எல்லாம் வந்துடும், ஆணவம் வந்துடும், எல்லாம் வந்துடும். அஞ்ஞானிக்கு. ஞானிக்கே அப்படி இல்லை. அதாவது ராமகிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்வார், சும்மா ஒரு கதை. அது இது மாதிரி ஒரு தவளை வந்துச்சான், ₹1 நாணயம் எறிஞ்சான். அதுக்கு காசு தெரியாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாரு. அதை அப்படியே கையில் கவிரிச்சான், கையில் காசு வந்துருச்சே. அப்போல்லாம் இந்த ₹1 பெரிய நாணயம் வச்சுட்டு யானை வந்துச்சான். ஏய் நீ யார், என்ன என் கூட சண்டைக்கு வரையா அப்படின்னு தவளை கேட்குதான் யானையை பார்த்து, இந்த கையில் காசு வந்த உடனே. அது மாதிரி இவனுக்கு உடல் ஆரோக்கியம், நல்ல பலம், சுற்றுள்ள சூழ்நிலையெல்லாம் வந்தவுடன் இவன் நடவடையே மாறிறான். அவனுக்கு என்ன இருந்தாலும் இல்லாத வேண்டேங்கிறார். தனக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருப்பான். எந்த நிமிஷம் வேணாலும் போட்டு போயிடுவான், எந்த நிமிஷம் வேணாலும் அது விடுபட முடியும். அந்த மாதிரி புத்தியோடு அவன் இருப்பான், உலகத்திலே வாழ்வான். ஜனகர் இருந்தார், ஜனகர் ராஜாவாத்தே இருந்தார், ஆனால் எதுலேயும் பற்று கிடையாது. அது இருந்தும் ஆனால் நல்லா ஆட்சி பண்ணுறார். அவர் ஞானத்தோடு ஆட்சி பண்ணுறார். வியாசருடைய பகன் சுகரை அவர்கிட்ட பாடம் கேட்க அனுப்பிச்சி விட்றார். அப்போ எவ்வளோ பெரிய ஞானம் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் ராஜாவாக இருக்கார், இருந்தும் இல்லாத மாதிரி அவர் ஆள் மனசில் இருக்குது, வெளியே இல்லை, ஆள் மனசுக்குள்ளே இருந்தாலும் இல்லாதது தான். நல்லா யோசிச்சு பாருங்க. அது ஞானம் வருதோ வரலையோ விவகாரத்தில் எடுத்துக்கலாம். எந்த பொருளாவது நம்ம கூட இருக்குமா? சொத்தாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், இந்த நிமிஷத்துக்கு அடுத்து அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமா இல்லையானே தெரியாது. சாமி அவசகுணமெல்லாம் பேசாதீங்க, நாங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். தெரியாதே, யாருக்கு தெரியும்? இல்லைன்னா நாம் இருப்போம், இந்த பொருள் நம்மகிட்ட இருக்குமான்னு தெரியாது. ஆரோக்கியம் கூட அப்படித்தான். இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கலாம், திடீர்னு ஒன்றும் முடியாமல் போகிறவங்க இருக்காங்களே. நல்லா தான் இருந்தான், நேற்று வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்தானே, படுத்த ஒடுக்கி ஆகிட்டான். சொல்கிறோமா இல்லையா? விவகாரத்தில் யோசிச்சு பாருங்க, இருக்கா இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது இருந்தும் இதெல்லாம் அவனுக்கு இருக்கான், இருக்கிற வரைக்கும் இருக்கும். இல்லாட்டி திடீர்னு போயிடுச்சா போயிட்டு போகுது, இல்லையா இருந்துட்டு இருக்கா, இருந்து நிறையா வந்துட்டு போகுது, வரலையா வராட்டி போகுது. இந்த ஞானம் பொதுவாக தத்துவமே விடுங்க, இது சாதாரணமே தெரியுதா இல்லையா? இதை யோசிக்க முடியுமா முடியாதா? இந்த அறிவு முதல்ல பதிச்சுனாலே நிறைய பிரச்சனைகள் நம்ம விடுபட முடியும். ஞானிக்கு தெளிவாக தெரியுது, இந்த உலகம்னா இப்படித்தான் இருக்கும், உடம்புனா இப்படித்தான் இருக்கும், மனசுனா இப்படித்தான் இருக்கும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அது இருந்தாலும் அதில் இல்லாதது மாதிரியே இருக்கின்றான். அதனால் என்ன, ஆனால் சாதகன் அப்படி இல்லை. சாதகன் இவனுக்கு எந்த சூழ்நிலையும் நல்லா இருப்பான். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நல்லா. ஒரு சாதகன் அப்படி இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, அமைதியாக இருக்கணும், ஒரு நல்ல ஆன்மீக சாதனை பண்ணணும். என்ன பண்ணுறான்? ஒரு அமைதியான இடம் போய், ஒரு மலையிட்ட ஒரு தனியாக இருக்க கோயிலில் போய் தியானம் பண்ண தேடி போவோம், போகணுமா இல்லையா? அது சாதகனுக்கு ஒரு சூழ்நிலை கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லாத இடமா இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு, அப்போ தான் அந்த சாதனையை பண்ண முடியும்.
ஆனால் ஞானிக்கு அப்படி இல்லை. விவேகானந்தர் சொல்கிறாரு, மலை குகையிலையும் தியானம் பண்ணுவானா, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் உட்காந்து தியானம் பண்ணுவானா. எவ்வளோ பரபரப்பான சூழ்நிலையும் அமைதியாக இருப்பானா, பரபரப்பு இல்லாத சூழ்நிலையும் அமைதியாக இருப்பான். தேடி போக மாட்டான். இவனுக்கு எல்லா சூழ்நிலையும் ஒன்று. நம்மளுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அமைதியான சூழ்நிலை டேஞ்சர் ஆகிடும். இப்போ 2 நாள் ஒரு தனியாக இருக்க சொல்லுங்கள், இருக்க முடியுமா? அதுவே சில பேருக்கு முடியாது. சாதனை பண்ணுறவன் சூழ்நிலையை முதல்ல தேர்ந்தெடுக்கணும். ஆனால் ஞானி சூழ்நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலை இருக்கானோ அந்த சூழ்நிலையை அவன் தனக்கு தகுந்ததாக மாற்றிக்கொள்வான். அவனுக்கு எதுவும் பாதிக்காது அப்படிங்கிற, எந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருப்பாங்கிறார். அதே மாதிரி எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அதை பயன்படுத்தாதவன் தான் வச்சுக்கிடுவான், இல்லைனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். இவன் ஞானி அப்படிங்கிறார். இவன் உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, கனவிலிருந்து விழித்தவன் போல. கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு அது பொய்யுங்கிறது நினச்சி பார்க்கவே மாட்டோம். பொய்யும் தெரியுமா? கனவுல என்ன நடந்தாலும் உண்மைன்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். எப்போ பொய்ன்னு தெரியுது? விழித்த பிறகு என்ன பண்ணுறோம்? பொய்ன்னு நினைக்கிறோம். கனவுல நம்மளுக்கு ஒரு 10 கோடி ரூபா லாஸ் ஆகிருக்கு, ரொம்ப அழுதுகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? 10 கோடி ரூபா லாஸ் ஆகி போச்சு, நீ எங்கே பிழைக்க போகிறோம், இந்த உலகத்தில் எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். விழித்து பார்த்த உடனே அப்பா பொய்யா போச்சுப்பா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கே. பிறகு அதே மாதிரி கனவுல 10 கோடி ரூபா லாபம் கிடச்சி ஆடி துடிச்சிக்கிட்டு இருக்கோம். விழித்த பிறகு கொஞ்சம் கவலை வரும். அப்போ அதில் சந்தோஷம் வரும். இங்கே விழித்த பிறகு கொஞ்சம் கவலை வரும். இருந்தாலும் கூட பரவாயில்ல, சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருப்பான். விழிச்சாச்சுன்னு சொன்னால் அந்த கனவுல இருந்த சுகமும் பொய், கனவுல இருந்த இன்பம் பொய். அது மாதிரி இவனுக்கு ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே கனவை போலங்கிற அறிவு இருக்கிறதுனால இவன் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருப்பான். ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது அதுக்கு எதுக்கும். விழித்த பிறகு கனவு காட்சியிலேருந்து போயிடும், ஞானிக்கு காட்சியில் இருக்கும். ஆனால் பொய்ங்கிற அறிவு மட்டும். அதனால் இவன் எப்பொழுதும் பந்தப்படாமல் ஆனந்தமாக இருப்பான். இப்போ சில பேருக்கு நம்ம நைட்டு படுத்து தூங்குறோம், காலையில் வெள்ளன விழிக்கிறதுக்கு முன்னாடி கனவு வருது. புரியுதுங்களா? அந்த கனவில் நம்மளுக்கு காஃபி சாப்பிட்டு பழக்கம் இருக்குது. நல்லா எந்திரிச்சோன்னு ஃபில்டர் காஃபி சாப்பிட்ணும். அது 2-3 காஃபி ரொம்ப அருமையான காஃபி சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டு அப்பா காஃபியை கொடுக்குறாங்க, வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். முழிப்பு வந்துடுச்சு. முழிப்பு வந்தோடனே வீட்டில் அம்மா காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்போத்தையும் காஃபி சாப்பிட்டேன், எனக்கு வேணாம்னு சொல்லுவோமா? அங்கே சாப்பிட்டது என்னாச்சு, அது அதோடு போயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், வெளிச்சவன் ஞானம் வந்துருச்சுன்னா உடலில் இருந்தாலும் கூட இல்லாதவன் அப்படிங்கிறார். ஞானிக்கு அப்படியே தலைகீழ். இவன் உடம்புல இருந்தாலும் இருந்தவன் தான். இந்த உடலையே உண்மை நினைக்கிறான், உலகத்தை உண்மை நினைக்கிறான். அவனுக்கு கனவு உதாரணம். ஏன்னா கனவுல தான் விழிக்கலையாம். கனவுல நடக்கிறதெல்லாம் உண்மைன்னு எப்படி இன்னும் விழிக்கலை, கனவு கண்டுக்கிட்டே இருக்கான். அப்போ அஞ்ஞானியை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் எல்லாமே உண்மையாக இருக்குது. உலகம் உண்மையாக இருக்குது, உடம்பு உண்மையாக இருக்குது. உடம்பு பொய்யுங்கிறது சாதாரண மனுஷனுக்கே தெரியும். 5 வயசில் இருந்த உடம்பு இப்போ இல்லை, இப்போ இருக்க உடம்பு வராது. 100 வயசில் ஆனவங்களாம் கப்படுற கஷ்டத்தை பார்த்து நம்மளும் இப்படி ஆனால் என்ன ஆகும்னு நினச்சி பார்க்கணும் நம்மளுக்கு. ஏன்னா முதுமையை பற்றியெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், இதை உண்மையை நினச்சிக்கிட்டு இருக்கோம், இது இப்படியே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவர்கிட்ட கேட்டாங்களாம், உலகத்திலே பெரிய ஆச்சரியம் எதுன்னு தர்மர்கிட்ட. அவர் அதுக்கு பதில் சொன்னாராம், தான் கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் இறந்துக்கிட்டு இருந்தாலும் தான் மட்டும் நான் ரொம்ப நாள் வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் பெரிய அதிசயம்னாராம். தினந்தோறும் மரணத்தை பார்க்குறான், ஆனால் நான் மட்டும் நிலையாக இருப்பேன்னு இவனை எரியாமல் நினச்சிக்கிட்டு இருக்கான். இதுதான் உலகத்திலே பெரிய ஆச்சரியம்னார். இவன் அஞ்ஞானியை பொறுத்தவரை எப்படி, கடைசி வரைக்கும் எல்லாம் உண்மை, உடம்பு உண்மை, உலகம் உண்மை, சொத்து உண்மை, சுகம் உண்மை, உறவு உண்மை, எல்லாம் உண்மை, இன்னும் விழிக்கலை. அதனால் இவன் என்ன பண்ணுறான், பந்தப்பட்டு கொண்டு இருக்கின்றான். அதாவது இல்லாததவே இருக்குன்னு சந்தோஷப்படுறது இவன்.
அதாவது ஒருத்தர் சிட் ஃபண்டில் 25 லட்ச ரூபா போட்டிருக்காரு, போட்டுக்கலாம். இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் வந்து 25 லட்ச ரூபா போட்டிருக்கேன், அதை எடுத்து இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், அப்படியே கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவன் சிட் ஃபண்டை க்ளோஸ் பண்ணி போய் 1 வருஷம் ஆச்சு. அங்கே வேற ஒரு கடையே வந்தாச்சு. இவர் இருக்குன்னு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இல்லாததை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் க்ளோஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டு போயிட்டான். அப்போ ஒன்றும் பண்ண முடியுமா? முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் நீ கவலையே படாதப்பா, நான் இருக்க வரைக்கும் எந்த கவலையும் படாத, உன்னை கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். இவர் இருப்பாரான்னு தெரியாது. சொல்லலாம், தப்பு இல்லை, நம்மளும் ஒரு ஆறுதல் அடையலாம். ஆனால் யார் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இவர் சொல்லிக்கிட்டு இருப்பார், அவர் இருக்க வரை எனக்கு கவலையே இல்லைன்னு அவரும் சொல்லியிருப்பார். ஆனால் அவர் போயிடுவார். முடியுமா அவங்களுக்கு? அப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதெல்லாம் மேலோட்டமாக பார்த்துக்கிறதெல்லாம் பகவான் கையில் இருக்குது. அப்போ இது எதுவுமே அஞ்ஞானி என்ன நினைக்கிறான், எல்லாம் உண்மையை நினைக்கிறான். எல்லாம் நம்ம அதே மாதிரி ஒருத்தன் நான் உன்னை அழிச்சிடுவேன், ஒரு பெரிய பலசாலி இருக்கான், நான் உன்னை தொலைச்சி பிடிவேன், குடும்பத்தையே அழிச்சு பிடின்னு மிரட்டுறான். இப்படி நம்ம என்ன பண்ணுவான், பயந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான், அவன் அழிஞ்சிட்டு போயிருப்பான், அவனை யாரோ போட்டு பண்ணியிருப்பான், அவனை செத்து போயிருப்பான். அப்போ அது உண்மை இல்லாமல் போயிடுது. ஒன்று இப்படி இருந்தால் நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிறதும் பொய்யா போயிடுது. ரெண்டையும் நம்ம உண்மைன்னு நினைக்கிறோம், இதையும் உண்மைன்னு நினைக்கிறோம், அஞ்ஞானி நினைக்கிறான். ஞானி அப்படியே அவ்வளோதான், ரெண்டையுமே பெருசாக எடுத்துக்கிற மாட்டான். அஞ்ஞானி ரெண்டையுமே என்னன்னா, ஒருத்தன் நான் உன்னை அழிச்சு போடுவேன்னு சொன்னால் அந்த அழிக்கிற சக்தி அவனுக்கு இருக்கா? உண்மையிலேயே கிடையவே கிடையாது. யாராலும் யாரையும் அழிக்க முடியாது. அதுக்குள்ளே அவனோ அழிச்சிட்டு போயிடுவான். இந்த மாதிரி சொல்கிறதே கூட தப்பு தான். சும்மா ஒரு மேலோட்டமாக நம்ம சின்ன குழந்தைகள்லாம் பயன்படுத்துறதுக்கு ஊரில் சில விவகாரத்தையும் சொல்ல மாதிரி, உண்மையிலே யாரும் அழிக்கவும் முடியாது, யாரையும் காப்பாற்ற முடியாது. பிருகதாரண்ய உபனிஷத்தில் ஒரு மந்திரம் வரும், அதாவது ஆத்மனஸ்து காமாய பிரியம். நான் ஒவ்வொருத்தனும் ஒருத்தர் மேலே பிரியமாக இருக்கிறது கூட தன்னுடைய சுகத்துக்காகத்தேன்னு சொல்லி வரும். யாருக்கு சுகத்தை கொடுக்கவும் முடியாது, சுகத்தை எடுக்கவும் முடியாது. இதுதான் உண்மையான தாத்பரியம். அது நம்மகிட்ட இருக்க சுகத்தை ஏற்றி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், துக்கத்தையும் கொடுக்க முடியாது. இது தத்துவத்தை நம்ம உள்ளே புரியும் போது ஞானி புரிஞ்சுக்கிட்டான், கனவு மாதிரி நினச்சி விழிச்சுக்கிட்டான், இவன் கனவுலையே இருக்கிறான், அதனால் துக்கம் அப்படிங்கிறார். இவனுக்கு உண்மையிலேயே தேகம் இல்லை என்ற எண்ணம் இருக்குது. தேகமே இல்லை என்றால் மரணத்தை பற்றி ஏன் கவலைப்பட போகிறான்? உடம்பே என்னுடையது இல்லைங்கும் போது அவனுக்கு மரணத்தை பற்றிய பயம் இல்லை. அதனால் அவனுக்கு எல்லாம் மரணத்தினாலும் மரண பயம் பெரிய துயரத்தையே கொடுக்குது, அந்த துயரம் அவனை விட்டு போகிறது. இவன் அப்படி இல்லை, தேகமே தன்னுடையது நினைக்கிறான், அதனால் எல்லா துயரமும் வருகிறது. இன்ப துன்பத்தை கனவில் அனுபவித்து கொண்டிருப்பது போல அஞ்ஞானி இந்த உலகத்தில் இன்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டு அது உண்மை என்று நினைக்கின்றான். ஞானியானவன் கனவில் அடுத்த இன்ப துன்பம் போல் இந்த உலகத்தில் இருக்கிறது, அது உண்மை அல்ல என்றதை விழித்து கொண்டான். அதனால் இவன் பந்தப்படுவதில்லை. ஆகவே ஞானி உடலில் இருந்தாலும் இல்லாதவன், உலகப் பொருள்களை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாதவன், வீட்டில் இருந்தாலும் இல்லாதவன், சுகத்தை அனுபவித்தாலும் அனுபவிக்காதவன், கஷ்டத்தை அனுபவித்தாலும் கஷ்டத்தை அனுபவிக்காதவன். அவனை துக்கத்தை அனுபவித்தாலும் சொல்கிறதில்ல ஞானியை. கஷ்டத்துக்கும் துக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுதுங்களா? அனுபவிக்க இவனுக்கு எல்லாம் அப்படியே தான். துன்பம்னா துன்பம், இன்பம்னா இன்பம், கஷ்டம்னா கஷ்டம், எல்லாம் அப்படித்தான் இருக்கான். இவன் கனவிலிருந்து விழிக்கவில்லை. இதெல்லாம் கொஞ்சம் ஞானம் இருந்துட்டாலே, ரொம்ப தத்துவம் கூட தேவையில்லை, இதை பற்றிய ஒரு மேலோட்டமான ஞானம் இருந்துச்சுனாலே நாம் இதிலிருந்து விடுபட முடியும். இவன் ஞானி கனவிலிருந்து விழித்தவன். கனவு பொய்யென்று தெரிந்ததும் இந்த உடலும் உலகம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டான் ஞானத்தினால. கனவுலேருந்து வந்தவன எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சது மாதிரி ஞானம் வந்த உடனே உலகமும் உடலும் பொய் தான், இந்த வகுப்பு பொய் தான், நடந்துக்கிறது பொய் தான், பொய்யிலே பிறந்து என்னமோ பாட்டு கூட எல்லாம் பொய் தான். பொய்யில தான் ஞானத்தை அடைகிறான், இல்லேன்னு இல்லை. சினிமா பொய்யாக இருந்தால் அது நிறைய சில விஷயம் தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா, சில ஞானமெல்லாம் வருதில்ல, அது மாதிரி இதில் தான் வர முடியும். அதனால் அஞ்ஞானிக்கு துயரத்துக்கு காரணம், சந்தோஷத்துக்கான காரணம் உண்மையிலே இல்லவே இல்லை, அது இருக்கதாக இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஞானி
எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கின்றான். அடுத்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஞானியை பற்றி ஒரு ஸ்லோகத்துலையும் அஞ்ஞானியை பற்றி ஒரு ஸ்லோகத்தில் விளக்க போகிறார். ஞானியை பற்றி ஒரு ஸ்லோகத்தில், அஞ்ஞானியை பற்றி ஒரு ஸ்லோகத்தில். ஞானியை பற்றி என்ன விளக்குறாருன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அஞ்ஞானி நான் என்று சொல்லும் பொழுது எந்த அறிவோடு இருக்கான், அஞ்ஞானி நான் சொல்லும்போது எந்த அறிவோடு இருக்கான். அடுத்து 9வது ஸ்லோகத்தில் ஞானி நான் என்று சொல்லும் பொழுது எந்த அர்த்தத்தில் சொல்கிறான், அவன் அஞ்ஞானி எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஞானியை பொறுத்த வரையில் நான் என்பதற்கு எடுத்துக்கொள்ளும் பொருள் இவன் என்ன செயல் செஞ்சாலும் நான் அகர்த்தான் இருப்பான், நான் செய்கிறதே இல்லைன்னு. எண்ணத்தை அனுபவித்தாலும் நான் அனுபவிக்கவில்லைன்னு இருப்பான். அதே மாதிரி நான் இந்த உடம்பு இல்லைங்கிற எண்ணத்தில் இருப்பான். நான் இந்திரியங்கள் அல்ல, நான் மனசு அல்ல, நான் உடம்பு அல்ல. அப்புறம் நான் யாருன்னா இதற்கெல்லாம் ஆதாரமான ஒரு தத்துவங்கிற ஞானத்தோடு இருப்பான். ஏன் இவனுக்கு இந்த அறிவு வந்துச்சுன்னு சொன்னால், குணங்கள் இந்த உடம்பும் மனசும் இந்திரியங்களும் எதிலிருந்து வந்துச்சுங்கிற அறிவு இவனுக்கு இருக்குது. இது வேதாந்தத்தில் கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பார்த்தா தெரியும். இங்கே கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஏன் இந்த உடம்பை நான் அவன் நினைக்கிறதில்ல, இந்திரியங்களை நான் நினைக்கிறதில்ல, இதுக்கு ஆதாரம் நினைக்கிறாங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவன் சாதாரண மனிதர்கள்லாம் எப்படின்னா சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூட, சில நேரங்களில் நம்ம சாதனையெல்லாம் பண்ணுறோம், ஞானம் ஓரளவுக்கு வந்துருச்சு. வந்த பிறகு என்ன பண்ணணும்னா, சில நேரம் இந்த ஞானம் வேலை செஞ்சு முக்தனாக இருப்போம். பிறகு சில நேரம் என்ன ஆகும், அது வேலை செய்யாது. ஏன்னா அதில் நிலை பெறாத வரைக்கும் என்ன பண்ணுவான், திருப்பி அந்தத்துக்குள்ளே போகும், திருப்பி கொஞ்சம் நேரம் இதுக்கு வரும். இப்படி கொஞ்சம் சாதனை நிலையில் கொஞ்சம் மேலும் கீழுமாக இருக்குங்கிறார். ஆனால் நிஷ்டை அடைஞ்சவனுக்கு அந்த நிதித்தியாசங்கிற சாதனையை செஞ்சாச்சுன்னு சொன்னால் அது வேறு மாதிரி ஆயிரும். அந்த நிதித்தியாசனங்கிற சாதனை எப்படின்னு சொன்னால், நான்கிற தத்துவத்தினுடைய தாத்பரியத்தை ஆழமாக மனசுக்குள்ளே நிறுத்துறது தான் அந்த சாதனை. நான் உடம்பு கிடையாது, மனசு கிடையாது, இந்திரியம் கிடையாது அப்படிங்கிறத நிற்கிறது, அதாவது அதில் நிலை பெறுவது. இந்த உலகத்தில் அதிகமான பேர் சம்சாரிகள் தான், மேக்சிமம் அதிகமாக. இந்த சாதனை பண்ணுறாலும் அந்த சாதனை பண்ணி ஞானத்தை பெற்றவங்களும் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறார். சாதனையை பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, சாதனை பண்ணாதவங்க ரொம்ப ஜாஸ்தி. சாதனை பண்ணுறவங்க கொஞ்சம் இடைப்பட்டவர்கள், அவங்க கொஞ்சம் அதுக்கு பிறகு முக்தி அடைஞ்சு நிலை பெற்றவங்க அதை விட குறைவுங்கிறார். இந்த நிலைக்கு நாம் போன பிறகு நான் என்பதற்கு முதல்ல அஞ்ஞானி சம்சாரி, அவனுக்கு இந்த நான் சிந்தனையே இல்லை. இந்த நான்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனை பண்ணுறான், பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நிலை பெறுறான். அவன் எப்படி நினைப்பான் அப்படின்னு சொன்னான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், தான் நான்கிறது எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உடம்போ இந்திரியங்களோ இது எதோடும் நான் சம்பந்தப்படாதவன், அதற்கு எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி எந்த ரியாக்டும் பண்ண மாட்டானான். சஞ்சலமே இல்லாமல் இருப்பான், தெளிவான மனதை உடையவனாக இருப்பான், மனதில் எந்த விகாரத்தையும் அடையாமல் இருப்பான் அப்படிங்கிறார். மனசு எப்போ சஞ்சலப்படும் சொன்னால், ஒரு விஷயத்தில் ஈடுபடும் பொழுது காது ஒரு பாட்டை கேட்குது, நல்ல பாட்டு கேட்டால் அப்படியே கொஞ்சம் சஞ்சலம், அது கொஞ்சம் ஆர்வமாக. அவனுக்கு பிடிக்காத பாட்டு கேட்டால் அதில் விலகி போகும், வெறுப்பு வரும். இப்படி தான் மனசு ஆடும். இல்லாட்டி இந்த விஷயமே இல்லைன்னு வச்சுக்க, பழைய ஞாபகத்தை வச்சுக்கிட்டு மனசு சஞ்சலப்படும். இது ரெண்டில் தான் நடக்கும். இந்திரியங்கள் விஷயங்களில் ஈடுபடும் பொழுது மனசு ஒன்று இன்பத்தை நாடும், இல்லாட்டி அதுலேருந்து வெறுத்து போகுது. டிவியே சினிமா போடுறோம், சேனலை திருப்புறோம், நம்மளுக்கு திருப்பின சேனல் கிடச்சுன்னா சந்தோஷம், உடனே குழந்தை ரிமோட்டை மாற்றி சுட்டி டிவி போட்டுரும், நம்மளுக்கு அடுப்பாயிரும். இருக்கா இல்லையா? அப்போ அந்த விஷயங்களில் போகும் பொழுது நம்மளுக்கு மனசஞ்சலம், இன்ப துன்பம் எல்லாம் உலக விவகாரங்கள் எல்லாத்துலேயும் அதனால தான் வருது. இவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், இந்த உலக விவகாரங்களும் சரி, அதை அனுபவிக்கிற இந்திரியங்களும் சரி, இதெல்லாம் குணங்களோடு சேர்ந்தது, மாயையினுடைய தன்மைங்கிற அறிவு இவனுக்கு இருக்கும்.
இது கொஞ்சம் வேதாந்த விஷயம்தான். இப்போ ஒரு விஷயத்தை பார்க்குறோம். எனக்கு கண் இருக்குது. கண் இருக்கிறதுனால இது என்ன வரணும்னு தெரிஞ்சுக்கிறேன், இது புஸ்தகம்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பொருளை விளக்குறது எது? என் கண். இந்த கண் இருக்கிறதுனால புஸ்தகம் தெரியுதா, புஸ்தகம் இருக்கிறதுனால என் கண் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னா? இப்படி ஒரு விசாரம் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கேன். இந்த புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனால நான் கண் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா, கண் இருக்கிறதுனால புத்தகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா? இது ரெண்டுமே உண்மைங்க. இதனாலையும் இது தெரியுது. இதை பிரகாசப்படுத்துறது கண்ணை பிரகாசப்படுத்துறது இது. இது இருக்கிறது, இது தெரிஞ்சதுனால தான் நான் கண் இருக்குன்னு எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. கண் இருக்குனால இது இருக்குன்னு தெரியுது. இப்படி ஒரு விசாரமெல்லாம் இருக்குது. ஆனால் ரெண்டுமே என்ன சொல்கிறாருன்னா, ஞானிக்கு எப்படி தெரியும்னா ரெண்டுமே பொய்யின்பான். அதனால் என்ன விஷயத்தில் ஈடுபட்டாலும் அவன் சஞ்சலம் இருக்காதுங்கிற. எப்படி பொய்யின்னா, ஒரு தத்துவம் இது வேதாந்த விஷயம் சுருக்கமாக சொல்கிறேன். ஆன்மீகத்தில் பிரம்மன்னு ஒரு தத்துவம் இருக்குது, மாயைன்னு ஒரு தத்துவம் இருக்குது. அந்த மாயையில் 3 குணங்கள் இருக்குது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். மாயையே பொய். மாயை என்னது? பொய்ங்கிறத நம்ம நிரூபணம் பண்ணுவோம். அது தத்துவம் உள்ளே போனால் புரியும். அது அந்த மாயையிலேருந்து 3 குணம். அந்த 3 குணத்தில் சத்துவ குணத்துலேருந்து இந்திரியம் எது? நம்ம பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி, பிறகு அதில் கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், எடுக்கிற சக்தி, இந்த உடல் செயல்படும் சக்தி எல்லாம் இருக்குது. இது ஒரு குணத்துலேருந்து வந்திருக்கு. பிறகு இன்னொன்று இருக்குது, தமோ குணம். அதில் சில மாற்றமெல்லாம் இந்த பொருள்கள் நாம் அனுபவிக்கிற பொருள்லாம் மாறிடுச்சு. ஒரே மாயையில் ஒரு குணம் இந்திரியங்களாக மாறி போச்சு, இன்னொரு குணம் இந்திரியங்கள் அனுபவிக்கிற பொருளாக போச்சு. ரெண்டுமே எங்கேருந்து வந்துச்சு? குணத்துலேருந்து வந்துச்சு. அந்த குணம் எங்கேருந்து வந்துச்சு? மாயிலிருந்து. மாயை என்னது? பொய். அப்போ அனுபவிக்கிறதும் பொய், அனுபவிக்கக்கூடிய பொருளும் பொய்ங்கிற தெளிவான அறிவில் இருப்பானாங்க. புரிஞ்சா சரி, புரியாட்டி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நிறைய கிளாஸ் கேட்டு வந்தாத்தையும் புரியும். இதை பற்றி நிறையா இப்போ இதில் கீதையில் வந்திருக்கு, உபநிஷதங்களில் நிறைய தத்துவங்கள் வந்திருக்கு. இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல டச் பண்ணி விடுறாரு. இந்த அத்தியாயத்தில் ரொம்ப டீப்பான கிளாஸை ஒரு 10-15 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பிறகு விஷயத்தை கொண்டு போகிறாரு. இன்னும் ஒரு 2-3 ஸ்லோகத்தில் முடிஞ்சு போயிடுது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாமே இந்த இந்திரிய விஷயங்கள்னால் தூண்டப்பட்டு இந்திரியங்கள் செயல்படுது. இது ரெண்டும் பொய்ன்னு நினைக்கிறான், அது இல்லை. இப்போ நாமளே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறோம், நம்மளுக்கு போன உடனே ஒரு வாசனை, அருமையான சாப்பாட்டு வாசனை வருது. வந்தவுடனே என்ன ஆகுதுட்டானே, அருமையான வாசனை இருக்குது, உள்ளே கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிருவோம். சமையலுக்குள்ளே எடுத்து சாப்பிட சொல்லிடணும் நம்மளை. சரி, தேவையில்லாத வாசனை வருது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் கருங்கல் வாசல் வருதுன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு திருப்பி அதில் வெறுப்பு வந்து. இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்திரிய விஷயங்கள். இந்திரியத்துக்கு தேவையான விஷயத்தில் போய் ஜாயின் பண்ணும் பொழுது எல்லா சஞ்சலமும் எல்லாம் வருதுங்கிறாங்க. இல்லாட்டி என்ன வரும்? நம்மளே போகிறோம், சொல்லியிருக்கேன் நிறையா. ஃபோனில் உள்ள நுழைவோம், யூடியூப்பில் போன உடனே சேனல் நிறையா வரும். நம்மளுக்கு அப்படியே பார்த்தோன்னா பிடிச்ச சேனல் உள்ளே அப்படியே போயிடும், எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடும். நம்ம ஒன்றை பார்க்க போவோம் உள்ள. என் கிளாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஆன் பண்ணியிருப்பான், அது சம்மந்தப்பட்ட வேறு ஒன்று பக்கத்துலேயே போடுவான். அப்புறம் அது என்னான்னு பார்ப்போம், அப்புறம் அதில் போகும். அப்புறம் இப்படி என்னாங்க உள்ளே போய்கிட்டே இருக்கு. இந்திரிய விஷயங்களை நோக்கி போய்கிட்டே இருக்கும். சாப்பாடு விஷயம் கூட அப்படித்தான். சில பேருக்கு மட்டன் சாப்பாடு வாசனை இருந்தால் அப்படியே அருமையாக இருக்கும். சில பேருக்கு அந்த வாசனையை அருவருப்பாக இருக்கும். நான் சென்னைக்கு போயிருக்கும்போது வாசனையை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறேன், சம்மந்தமில்லாத விஷயமாக தெரியலாம். ஒரு இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க, வீடு பிராமணர்களுக்கு மட்டும் வாடகைக்கு விடப்படும். ஒரு ஃப்ளாட் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு பிராமணர்களுக்கு மட்டும் விடப்படும். என் கூட ஒருத்தர் சொன்னார், மற்றவங்க எழுதி போடணும், இது நான் பிராமணர்களுக்கு மட்டும் விடப்படும், எழுதி போடணும்னார். நான் ஜாதியை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சொன்னேன், அவங்க எழுதி போடுறது கரெக்டுன்னு சொன்னேன். ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்? என்ன இப்படி சொல்கிறீங்க, இப்படி எழுதி போடலாமா அப்படின்னாரு. ஞாபகம் வச்சுக்க, ஒருத்தர் என்வி சாப்பிட்றாரு, என்வி சாப்பிடாத ஒருத்தர் இருக்கார். அந்த பக்கத்தில் இந்த வாசனையை அவரால் நோக்க முடியுதா? நீ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா எல்லா வீட்லேயும் உட்காந்துக்கிட்டு என்னென்னத்தையே கிண்டிக்கிட்டு இருப்பேன். அவர் அந்த வீட்டில் உட்கார முடியுமா? இருக்க முடியுமா?
இதை ஏன் தப்பாக நினைக்கிறீங்க? அந்த வாசனை அவருக்கு பிடிக்காது. அங்கே அந்த இந்திரியம் என்ன பண்ணுது? அந்த 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 இந்திரிய விஷயத்தை வெறுக்குது. நீ என்ன பண்ணுற அந்த இந்திரிய விஷயத்துக்கு? அங்கே ஒரு வாசனை வருது, அங்கே போனால் நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்ட்டு போயிடுவாங்க. இவங்க எப்படா வெளியே போகிறோன்னு நினைப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் உதாரணம் சொல்வார். ஒரு வீட்டில் ஒரு இடத்துல மீன் பிடிக்கிற பெண்கள் போகிறாங்க. போட்டு போயிடுச்சு. விற்றுட்டு வரும்போது ஊருக்கு போகும்போது நைட் ஆகி போயிடுச்சு. ஒரு வீட்டில் படுக்கிறதுக்கு இடம் கேட்குறாங்க. இடம் கேட்ட உடனே சரின்னு கொடுத்துட்றாங்க. படுத்துக்கங்கம்மான்னு சொல்லிடுறாங்க. படுத்தா அந்த அம்மா தூங்கவே மாட்டேங்குது. அந்த மீன் பிடிக்கிறவங்க தூக்கமே வரலைங்கிறாங்க. என்ன வரலன்னு பார்த்தா, ஏதோ எனக்கு ஒரு கெட்ட வாசனை வருது, எனக்கு தூங்க முடியலைங்கிறாங்க. என்ன வாசனை? பூ வாசனை. அது பூக்கார வீடு. உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த மீன் கூட எடுத்து தலைமாட்டில் வச்சுன்னு தூங்கிடுறாங்க. அந்த வாசனை அந்த இந்திரியத்துக்கு நல்லா இருக்குது. இந்த இந்திரியத்துக்கு இப்போ இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் ஈடுபடுது. அது அதனுடைய சுபாவம். அது வெறும் குணத்தால் வந்தது. ரெண்டுமே பொய். அதே சுகம், அதே வாசனை. ஒருத்தருக்கு சுகத்தை கொடுக்குது, ஒருத்தருக்கு துக்கத்தை இருக்கா இல்லையா? இதை ஞானி புரிஞ்சுக்கிட்டு அதனால் என்ன பண்ணுவானா? அதிலிருந்து விடுபட்டு அவன் ஆனந்தமாக இருப்பான். அதனால் இங்கே என்ன சொன்னால், குணங்களில் ஈடுபடுகிறதுன்னு சொல்ல. இதுவும் குணங்கள்னால் வந்தது, அந்த விஷயங்களும் குணங்களினால் வந்தது. அது தமோ குணத்திலேருந்து வந்தது, இது சாத்திய குணத்திலேருந்து வந்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் அதிலிருந்து விலகி இருப்பான். ரெண்டுமே மாயா தத்துவம், இரண்டுமே பொய் என்று இவன் அதிலிருந்து விலகி இருப்பான். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவன் என்ன செஞ்சாலும் இந்திரியத்தில் செயல்பட்டாலும் நான் செய்யவில்லை. அது இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களில் போகிறது. ஒருத்தர் திட்டுறாரு, அவர் என்னையை திட்டலை, காதை திட்டுறாரு. அது காதை திட்டுறாருன்ட்டு போயிடுவான். இவனுக்கு எல்லாமே இந்திரியங்கள் தான், எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்பான். இப்போ நம்ம வீட்டில் நம்மளை திட்டுறாங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு கோபம் வரும். இல்லாத நேரம் திட்டினா கோபம் வருமா? அப்பயும் திட்டத்தானே செய்கிறாங்க. அது மாதிரி இவன் நினச்சிக்கிடுவான். சில பேர் சொல்லுவான், இந்த வர திட்டாருந்தா மனசுக்குள்ளே திட்டிக்க, நேரம் திட்டாத. மனசுக்குள்ளே திட்டலாம் திட்டினது தானே. ஆனால் சொல்கிறோமா இல்லையா? ஏன்னா அப்போ இந்திரிய காதில் கேட்டதுனா, இவனுக்கு காதில் கேட்டாலும் கேட்காதது மாதிரி. மனசுக்குள்ளே திட்டினா கோய்ப்போமா? அங்கேயும் திட்டல் தான் நடக்குது. இவனுக்கு இந்திரியங்களில் கேட்டாலும் கூட இவனுக்கு கேட்காதது மாதிரி இவன் இருந்துக்கிடுவான்னு சொல்கிறாரு. அதனால் இங்கே ஞானி நான் என்று சொல்வது இந்திரியங்களை அல்ல. இந்திரிய விஷயங்கள் ஈடுபட்டாலும் அது குணத்தோடு சம்பந்தப்பட்டது, மாயையோடு சேர்ந்தது. இந்திரியங்களும் மாயை, இந்திரிய விஷயங்களும் மாயை. அது நான் அல்ல என்ற புத்தியோடு இருப்பான். ஆகவே இவனுக்கு எந்த விஷயமும் இவனுக்கு இது கிடையாது, துக்கப்படுவதில்லை, பந்தப்படுவதில்லை. என்ன விஷயத்தில் ஈடுபட்டாலும் அது குணங்களோடு சேருகிறது. இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்களோடு சம்பந்தம் வைக்கிறதுன்னு சொல்லி, இரண்டுமே மாயா தத்துவம், பொய்யான தத்துவம்னு சொல்லி அதில் நான் சம்பந்தம் வைக்கவில்லை என்று பந்தப்படாமல் இருப்பான். அப்படியே அஞ்ஞானி அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பான். அடுத்த சுலோகம், அதுக்கு அடுத்து 1-2 ஸ்லோகத்துக்கு அடுத்து வேறு கருத்துக்கு போயிடுவார். அடுத்த வகுப்பாக பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.